எல்லாருமே என்னமோ தான் பேசுறீங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா புரியுறப்ப வா மச்சான் இந்த ஊருக்குள்ள சொல்லுவேன், வந்துட்டேன்டா நானும் ராப்பரா, எனக்கு தெரியல. சிங்கம் களை இறங்கிருச்சு. என்னடா என்ன ராப் பாட வச்சிட்டீங்களா? கோபி தி ராப்பர் ப்ரோ. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நிறைய ராப் சிங்கர்ஸ் உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. வாக்கிங் கூட்டு போற நாயை பார்த்து தெருநாயை கொலைகிற மாதிரி ஏரியாவுக்கு ஒருத்தர் நிக்கிறான். ராப் சிங்கர்ஸ், தமிழில் ராப் பாடக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கமும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ட்ரெடிஷனலா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் பாடக்கூடியவர்கள். நம்ம முதல்ல எனக்கு யாராவது உங்களிடமிருந்து இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நான், யார் சொல்ற அந்த பக்கம்? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. பிறந்த ஆண்டு 1990, வீட்டுல வச்ச பேரு செந்தில் குமார். இதுதான் நான். அவ்வளவு முடிஞ்சு இல்லையா? நாட்டுப்புற பாடல்கள்லயும் அது இருக்கு. புதுக்கோட்டையாவூர் எனக்கு சரிதானு தான் பேரு, புதுக்கோட்டையாவூர் எனக்கு சரிதானு தான் பேரு. அந்த ஸ்பீடு தான் இருக்கா? ஆமாங்க. என் பேரு சாட்டி புச்சத ஆண்டி நெருப்பு தோல். ஆண்டி வெறியன் ஆனந்த் யோகேஷ். எப்படி வரும்னா தாவடு மென்டாலிட்டிக்கு என்ன ஆளுமனா ஆகிரும் ஆகிறது நாசிகள் ஆகிரும் ஆகிருக்கின்ற. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி இவ்வளவு ஸ்பீடா பாடுறீங்க? நான் இன்னும் ஸ்பீடா பாடுவேன். ஸ்பீடா பாருங்க, என்ன ஸ்பீடு பாருங்க. பாடி தொலையும் இருக்கிற பொழுதில் கிழித்து இருப்பது கிழிந்த பின்ன வரது நினைச்சிட நம்ம கிழித்து மலவில் கிழித்து நீ கொடுத்து இருந்த பின்னர் நம்ம இந்த பக்கம் வருவோம். மனசிருந்தா மாந்தோப்புக்கு மாடி, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? மனசிருந்தா மாந்தோப்புக்கு மாடி, அடிய மரணிய சோத்த எள்ளி தாடி. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? ஓகே, ராப்பில் மட்டுமே இது சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் இது. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. விற்காதே சாராயம், அது நாட்டை எரிக்கும் எப்பொழுதும். இதில் இறப்பு எண்ணிக்கை ஏராளம், அதை நடத்துவதா உன் அதிகாரம். ஐ டோன்ட் கேர். நாட்டுப்புறத்தில் அப்படி சொல்ல முடியுமா? நாங்க ஒரு லோனு கேட்டு குடுக்குறோம், அது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப அந்த ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கும்ல. ஒரு கையெழுத்து நான் வாங்க போய் நின்று இருந்தேன், கால் கடுக்க என் கையிலையும் 10 காசு இல்ல, என் பக்கம் வந்து பேச யாரும் இல்ல, என் கையிலையும் 10 காசு இல்ல. A few moments later. அப்படின்னு சொன்னீங்க சாரு. வேற என்ன இருக்கு? ஒருத்தனை டிஸ் பண்ணலாம், அவங்கள திட்டி எழுதுறது சார். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஆமா, அதுக்கு ஒரு போட்டி Diss பண்றது வந்து ஒரு culture. ஒரு 2 பேர் வாங்க, ராப் பேட்டில் ரெடியா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. தம்பி தக்காளி நசன் என்ன நீ எல்லாம் தெரியும் குந்து நீ. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய், கிளம்பி வந்தது மரபு தம்பி, நீ வெளியே கிளம்பு. கிளம்பி வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போய், இது பேர் பாட்டா? இது பாட்டா? இந்த வராரு திருவண்ணாமலை ராப்பர். சாரி மரபு, நான் உன்னை பண்ண போறது இல்ல. யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. எல்லாருமே என்னமோ தான் பேசுறீங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா புரியுறப்ப வா மச்சான் இந்த ஊருக்குள்ள சொல்லுவேன், வந்துட்டேன்டா நானும் ராப்பரா, எனக்கு தெரியல. சிங்கம் களை இறங்கிருச்சு. ராப்பர்னு தெரியாம பேசிக்கிட்டே இருக்கிறேன். இடையில டப்பு டுப்பு 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 டப்பு டுப்பு, அதாவது டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் போட்டா ராப்பு வந்தா டூப்பு. என்னடா என்ன ராப் பாட வச்சிட்டீங்களா? கோபி தி ராப்பர் ப்ரோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.